என்ன என்ன ஏன் ஸ்கூலுக்கு போனியா? எனக்கு ஸ்கூல் பேக் ரொம்ப கிழிஞ்சிருக்கு. அதனால வீட்லயே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, ஏன்டா போடா, நம்மகிட்ட என்ன காசா இருக்கு, இருக்கிறத எடுத்துட்டு போடா அப்படின்னாங்க. இல்ல நான் போலன்னா இவனை தனியா கூப்பிட்டு கேட்டதுக்குண்ணே, ரொம்ப கிழிஞ்சிருக்குண்ணே, பசங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னா. சரி, அதான். பேர் என்னடா? ஆறுமுகமா? எத்தனை படிக்கிறா? 8th. என்னாச்சுடா தம்பி? பேகா? கேட்க வேண்டியதானே அம்மாட்ட? அம்மா தரலையா? பேக்யா? எடுத்துட்டு வா. இதான் ஸ்கூல் பேக்கா? இதான் இவ்வளவு கிழிஞ்சிருக்கு, இதுல கொண்டு போறது கஷ்டம் தான் பிரதர். எப்படி பிரதர் இதா இருக்கு? இது இன்னும் ஒரு நோட்டு வச்சாலே கிழிஞ்சிரும் போல. பாத்தீங்களா, இன்னைக்கு எத்தனையோ பசங்க ஸ்கூலுக்கு பேக் இல்லைன்ட்டு போகாமலாம் இருக்காங்க நிறைய. ஆனா இதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போகாமலாம் இருக்கக்கூடாது. நான் உனக்கு புது பேக் வாங்கி தரேன், சரியா? நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், படிக்காம இருக்க கூடாது, சரியா? ரொம்ப வியாபாரம். நீ இப்ப எல்லாத்துலயும் பாஸ் பண்றியா கரெக்டா? எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன், உலகத்துல பணக்காரனும் இருந்தா ஏழை இருப்பாங்க, கஷ்டப்படுறவனும் இருப்பான், சந்தோஷமா எல்லாருமே இருக்கதான் செய்யும் இந்த உலகத்துல. எல்லாருமே வந்து அவன் இன்னைக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்கிற காரணத்தோட அவன் சொல்ற அடுத்த காரணம் என்ன, எது திரும்ப பெருசா இருக்கு. ஆனா இதை மாதிரிலாம் பாக்குறப்ப பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு அப்படிங்கிறான். அந்த ஒரு வார்த்தை அவன் மனசை காயப்படுத்துறதுனாலதான் இந்த மாதிரி சில பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே தனக்கு ஈக்குவலா பாருங்க, எல்லாருமே மதிங்க. இந்த மாதிரி இருக்கானா அது அவனோட சிச்சுவேஷன், அவன் குடும்பத்தோட சூழ்நிலை. அவங்க அப்பா பொம்மை வியாபாரம் பார்த்து அவன் குடும்பத்தை பாத்துக்கிறாரு. அவங்க ஒரு நேரம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலியில என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? அதனால தயவுசெய்து பசங்க எல்லாருமே வந்து கூட இருக்க பையனால நம்ம மோட்டிவேட் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் யாருமே பண்ணக்கூடாது. எல்லாருமே யார் இந்த மாதிரி வந்தா அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுங்க, முடிஞ்சா உதவி பண்ணுங்க. இல்லையா நம்ம அவங்களை டிமோட்டிவேட் பண்ணாமையாவது இருங்க. புது பேக் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம், வா போலாம். செருப்பு இல்லையா அவன்கிட்ட? சரி வா வாங்கிக்கலாம், வா. செருப்பு ஒண்ணு அவன் எப்படி கேட்கறான் நடந்து பாரு. ஓகே, இந்த ஸ்கூல் பேக் பிடிச்சிருக்கா உனக்கு? இனிமே ஸ்கூல் லீவ் போடுவியா? போயிடுவேல ஸ்கூலுக்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிக்கணும், சரியா? பெரியாளாயி என்ன வேலைக்கு போவ? இன்ஜினியரா? ஓகே, இன்ஜினியர். இனிமே வெக்கம்லாம் போடக்கூடாது, யாரும் வம்பிழுத்தாலும் கண்டுக்கூடாது. இங்கே பாரு, நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. நானும் இது ஒரு காலத்துல இதே மாதிரி பேக், கிழிஞ்ச பேக்கு, இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனேன். எல்லாருமே அப்படிதான், நான் மட்டும் நிறைய பேர் அப்படிதான் போயிருப்பாங்க. அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்கணும்? படிப்புல மட்டும்தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு போறியா வீட்டுக்கு? மேலே அந்த கீழே இருக்க சந்தோஷமா? ஓகேவா? இந்த இதுல ஸ்நாக்ஸ் தீனி எல்லாம் இருக்கு, சரியா? இந்த வருஷம் ஃபுல்லா இதே பழைய பைக்கை கொண்டு போகணும் நினைக்கிறேன். நீங்களே இந்த புதுசு பைக்கை கொண்டு போனேன். இனிமே புதுசு கொண்டு போ, சரியா? நீ இனிமே படிச்சு உன் குடும்பத்தை நீ பாத்துக்கிற அளவுக்கு வரணும், சரியா? ஓகேவா? போயிட்டு வரவா? சாப்பிட்டு போ, சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்டு போயிரு.